ஜெய் ஸ்ரீராம். மகா கும்பமேளா. எத்தனையோ யாத்திரைகள் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். ஒரு சில யாத்திரைகள் தான் மனசில் நீங்காத இடம் பிடிக்கும், ஒரு மைல் ஸ்டோராக மாறும். மகா கும்பமேளா ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கும்பமேளாவுக்கு பேக்கேஜஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. போன வருஷமே காசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜனவரி பிப்ரவரியில் எந்த விதமான பேக்கேஜஸும் கொண்டு வராதிங்கம்மா, நம்மளால் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ண முடியும்னு தோணலைன்னு போன வருஷமே நமக்கு சொல்லிட்டாங்க. அதனால் கும்பமேளாவுக்கு பெருசாக எந்த விதமான ஏற்பாடும் பண்ணாமல் தான் இருந்தோம். தொடர்ந்து நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. எந்த ஏர்போர்ட் சூஸ் பண்ணால் ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ண முடியும்னு சொல்லி ஃபீல்ட் ஒர்க் பண்ணி ஒரு பிளேஸஸ் சூஸ் பண்ணி ஒரு டேட் சூஸ் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணோம். மற்ற யாத்திரைகளுக்கு பண்ண ப்ரொமோஷனை விட கும்பமேளாவுக்கு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆனால் ஒன்று கூட ஹெல்தியாக டேக் ஆஃப் ஆகலை அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. அப்படியே அமைதியாக இருந்தோம். சத்தியமங்கலத்துலேருந்து நர்மதான்னு சொல்லிட்டு ஒரு மேடம் கால் பண்ணாங்க. நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு ஆன்மீக நிகழ்வு நடந்துட்டுருக்குமா, கண்டிப்பாக அதில் போய் நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நான் ஒரு ஆள் மட்டும்தான் வரேன், என்ன நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியுமாம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க. அவங்க கூட பேசும்போதே அவங்களோட இன்டென்ஷன் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நிச்சயமாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த பயணத்தை நம்ம மேற்கொண்டுட்ருக்குறோம். நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் கரெக்டான வழியில் இருக்கும்போது நமக்கு வந்து சேர வேண்டியது நிச்சயமாக சேரும் அப்படிங்கிறத முழு நம்பிக்கையோட இந்த பயணத்தை நம்ம மேற்கொண்டிருக்கிறோம். சத்தியமங்கலம் எங்கே இருக்குது, மதுரை எங்கே இருக்குது, அவங்க நம்மளை தொடர்பு கொண்டதுக்கு முக்கியமான காரணம் நந்தினி வைப்ஸ் நந்தினி மேடம் தான். நம்மளுடைய ரெஃபரன்ஸை அவங்க தான் நர்மதா மேடம்க்கு கொடுத்துருக்குறாங்க. நந்தினி மேமோட இஷ்ட தெய்வமான மீனாட்சியை வணங்கிட்டு மதுரையிலேருந்து நாங்கள் கும்பமேளாவுக்கு கிளம்பியாச்சு. சென்னையிலேருந்து நர்மதா மேடம் வராங்க. எத்தனையோ பேரால் எத்தனையோ சீனியர் சிட்டிசனால் இந்த கும்பமேளாவில் கலந்துக்க முடியாமல் இருக்கும். உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் தான் இந்த ஸ்நானத்தை நாங்கள் செய்ய போகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸை பாருங்கள். நீங்களும் கும்பமேளாவுக்கு வந்து கலந்துக்கிட்ட பலனை அடையுங்க. கங்கா யமுனா சரஸ்வதிக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம்.